Assalamualaikum. Welcome to Simplified Coding Channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இனிமேல் நம்ம சேனலை வந்து ரெகுலராக வந்து நம்ம கிளாஸ் 10ஓட செகண்ட் மீட்டர் போர்ஷனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃப்ரம் த சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் வேறு ஏதாச்சும் கிளாஸில் ஏதாச்சும் நடத்தணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நாங்கள் இதை பற்றின வீடியோஸ் போடுறோம். இப்போது செகண்ட் மிட்டம் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 6.2, 6.3 அண்ட் 6.4 இருக்குது. ஸோ 6.2ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வேர்டிங் சம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ் ஆகுறது மெயினாக ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள், அதுக்கப்புறமா எப்படி நம்ம ஹைப்பர்டெனியூஸ் எடுக்கணும், எப்படி நம்ம அட்ஜசன்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றின பேசிக்கை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணும்போது தப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ட்ரிக்ஸ் தான். ஸோ இதை நம்ம வந்து இப்போது சொல்லித்தரப்போகிறேன். சரிங்களா? ஸோ உங்களோட ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ஹேண்டில் வந்து லிட்டில் ஃபிங்கர் நான் சொல்ல அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாகவே புரியும். சரிங்களா? லிட்டில் ஃபிங்கரில் 0 டிகிரி போட்டுக்கோங்க, ரிங் ஃபிங்கரில் 30 டிகிரி, மிடில் ஃபிங்கரில் 45, இண்டெக்ஸில் 60, தம்பில் வந்து 90 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் பிலோ ஃபிங்கர் டிவைடட் பை 2. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் 0 டிகிரி அப்படின்னா இப்போ சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் பிலோ ஃபிங்கர் டிவைட் பை 2. இப்போது இந்த 0 டிகிரிக்கு கீழே ஏதாச்சும் ஃபிங்கர் இருக்கா? இல்லை. அப்போ 0 ரூட் ஆஃப் 0 டிவைடட் பை எனிதிங் 0. ஸோ சைன் 0வோட வேல்யூ என்னது? 0. சரிங்களா? அடுத்தது சைன் 30னா என்னது? இந்த ஃபிங்கர். கரெக்டாக? ரூட் ஆஃப் பிலோ ஃபிங்கர் ரூட் 1. இப்போ பிலோவில் வந்து எத்தனை? ஒரே ஒரு ஃபிங்கர் தான் இருக்குது. கரெக்டாக? ரூட் 1ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ 1/2. ஓகேங்களா? அடுத்து வந்து என்னது? 45 டிகிரி. 45 டிகிரினா என்னது? மிடில் ஃபிங்கர். அப்போ சைன் தீட்டானா கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும் ரூட்டில். அப்போ ரூட் 2 டிவைடட் பை 2. ரூட் 2 டிவைடட் பை 2ன்னு வந்திருக்கு. இப்போ ரூட் 2 டிவைடட் பை 2, இந்த 2வை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு பிரிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ண என்னது? 1/√2. அப்போ 1/√2. சரிங்களா? அடுத்து சைன் 60 டிகிரி. 60 டிகிரினா ரூட் 3. ரூட் 3க்கு நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ ரூட் 3/2. அடுத்து 90 டிகிரி அப்படின்னா கீழே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ரூட் 4/2. ரூட் 4ஓட வேல்யூ என்னது? 2. 2/2 இஸ் 1. ஸோ சைன் 90 டிகிரியோட வேல்யூ என்னது? 1. அடுத்து வந்து என்னென்னா காஸ் தீட்டா. காஸ் தீட்டான்னு என்னது? ரூட் ஆஃப் அபோவ் ஃபிங்கர் டிவைடட் பை 2. ஸோ காசு 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4. ரூட் 4 இஸ் 2. 2 டிவைடட் பை 2 இஸ் 1. ஸோ காஸ் 0 வந்து என்னது? 1. ஸோ காஸ் 30 அதே மாதிரி தான். காஸ் 30 அப்படின்னா மேலே எத்தனை நம்பர் இருக்குது? மேலே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ ரூட் 3/2. அடுத்து 45னா என்னது? ரூட் 2/2 இஸ் 1/√2. ஸோ அடுத்து காஸ் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி அப்படின்னா இங்கே மேலே எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ என்னது? 0 டிவைடட் பை எனிதிங் என்னது? 0. சரிங்களா? ஸோ டேன் அப்படின்னு வரப்போ என்ன செய்யணும்? ரூட் ஆஃப் பிலோ ஃபிங்கர் டிவைடட் பை ரூட் ஆஃப் அபோவ் ஃபிங்கர். சரி, இப்போது டேன் 45க்கு நம்ம பார்க்கலாம், இல்லைனா டேன் 30க்கு பார்க்கலாம். சரிங்களா? டேன் 30னா ரூட் ஆஃப் பிலோ ஃபிங்கர் டிவைட் பை அபோவ் ஃபிங்கர்னா பிலோவில் எத்தனை இருக்குது? 1. கீழே மேலே எத்தனை இருக்குது? 3. ஸோ என்ன வரும்? ரூட் 1/√3. ரூட் 1 இஸ் 1. ஸோ 1/√3. சரிங்களா? ஸோ இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி சொல்லித்தரோம் அப்படின்னா நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. 0 to 1 மார்க் பண்ணிவிட்டு 1/4 அந்த 1/2ன்னு எடுத்துகிட்டு அதை ரூட் எடுத்து சைனுக்கு எழுதி சைனை ரிவர்ஸ் பண்ணி காசுக்கு எழுதலாம், சைனிங் காசு டிவைட் பண்ணி எழுதலாம். பட் இதெல்லாம் எப்படின்னா எக்ஸாமில் நம்ம வந்து முன்னாடியே இந்த டேபிள் காலம் எழுதி வச்சு திருப்பி பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமில் வந்து
டைம் வந்து கொஞ்சம் நமக்கு பத்தாமல் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கும் போது நம்ம வந்து ஈஸியாக இந்த சம்ஸை வந்து நம்ம வந்து டிகிரி வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கும் போது நமக்கு தேவையான வேல்யூ ரொம்ப அக்யூரேட்டாகவும் ரொம்ப சீக்கிரத்துலேயுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி தோணும். நீங்கள் வந்து இது வந்து ஒரு கேமாக விளாடுங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து இதையே ஒரு கேமாக சொல்கிற டிகிரி சொல்கிற டீட்டாவில் அவங்க கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை ஒரு கேமாக விளாடுங்க. கேமாக விளாடும்போது அவங்களுக்கு வந்து டைம் லிமிட் ஒன்று வச்சுக்கோங்க. 30 செகண்ட்குள்ளே கொடுக்குறவங்களுக்கு இத்தனை மார்க்கு, கம்மி செகண்டில் ஒரு 20 செகண்டில் முடித்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 30 செகண்டில் முடிக்கிறவங்களுக்கு ஒரு 10 மார்க்கு, 20 செகண்டில் முடிக்கிறவங்களுக்கு ஒரு 5 மார்க்கு, 2 செகண்டில் முடிக்கிறவங்களுக்கு ஃபுல் மார்க்கு, அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துட்டால் அவுட்டு 0 அந்த மாதிரி. ஏன்னா டைம் லிமிட் வைக்கணும். டைம் லிமிட் வைக்காமல் வச்சிங்கன்னா அந்த விளையாட்டே உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிங்கரில் கவுண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகிடும், ரொம்பவே ப்ராக்டிஸ் ஆகிடும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரி டேபிள். இதுதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். இதுவும் அதுவும் தான், டேபிளும் இதுவும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்னது? எனி ஒன் சைடு வந்து 90 டிகிரியில் இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த 90 டிகிரிக்கு எது ஆப்போசிட்டில் இருக்கோ அதுதான் என்னது? ஹைப்போட்டென்யூஸ். இந்த ஆங்கிளுக்கு எது ஆப்போசிட்டில் இருக்கோ அதுதான் என்னது? ஆப்போசிட். மீதி இருக்கிறது வந்து என்னது? அட்ஜசன்ட். சரிங்களா? சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். காஸ் தீட்டாவோட ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். டான் தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ டான் தீட்டாவை வந்து இன்னொரு ஃபார்முலாவில் எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. காட் தீட்டா வந்து என்னது? டான் தீட்டாவோட ரிவர்ஸ். ஸோ 1/tan தீட்டான்னு எழுதலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம்? உல்ட்டாவாக எடுத்துக்கிட்டால் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா எதோட ரிவர்ஸு? 1/sin தீட்டாவோட ரிவர்ஸ். சைன் தீட்டாவோட ரிவர்ஸ் தான் என்னது? கொசிகன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/கொசிகன் தீட்டா. ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நிறைய பேர் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ ரிவர்ஸுன்னு வரனால எஸ் வந்தாவே சி வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? 1/காஸ் தீட்டா. எஸ் வந்தாவே சி வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் தீட்டா வர இடத்துல நம்ம 1/சீக்கன் தீட்டா. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபார்முலாஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரியான ஃபார்முலா உங்களுக்கு மிட்டம் போர்ஷனில் அவ்வளோவா யூஸ் ஆகாது. டேபிளோ காலம் அண்ட் இந்த ஃபார்முலாஸ் தான் நமக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இதெல்லாம் கூட வந்து சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஸோ 90 ஆடு ஃபங்க்ஷன் வரப்பெல்லாம் ரிவர்ஸாக மாறிடும். காசுனா சைனாக மாறிடும், சைன்னா காசுன்னு மாறிடும், டேன்னா காட்டன் மாறும், காட்டுனா டேனன் மாறும், கொசிக்கன்னா சீக்கன்னு மாறும், சீக்கன்னா கொசிக்கன்னு மாறும். ஆடு ஃபங்க்ஷன் வரப்போ 19 வரப்போ. இதே 118 வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அதுவாகவே இருக்கும். சைன் தீட்டானா சைன் தீட்டாவாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை வராது. சும்மா பேசிக்குன்றனால நம்ம போடுறோம். சரிங்களா? சார் இந்த மாதிரி வரப்போ ஆங்கிளுக்குள்ளே எழுதணும். ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம எழுதணும் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? ஸோ மெயினாக இப்போது செகண்ட் மிட்டமுக்கு நீங்கள் நல்லா தரவாக இருக்க வேண்டியது டேபிள் காலம் அண்ட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா தரவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.